ஊர் உலகத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதுங்க. கண்டிப்பா எனக்கு நிறைய விஷயம் அப்பப்ப தோணும் மைண்ட்ல. பெண்கள்னாலே எப்படி அப்படின்னு ஒரு காலகட்டத்துல அம்மா அப்பாக்காக இருந்திருப்பாங்க. இப்பயும் நிறைய பெண்கள் வீட்டுக்காக வேலைக்கு போறது என்ன, படிச்சுக்கிட்டே வேலைக்கு போறது என்ன, நிறைய பெண்களை பாக்குறேன். ஆனா ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைகளையும் பாக்குறேன். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கால் கடுக்க நின்று வேலை பார்த்துட்டு ஒரு சில பெண்கள்லாம் தூங்குறதே 4 மணி நேரம் 3 மணி நேரத்துல தூங்கிட்டு திரும்ப அந்த அதிகாலையில எழுந்திருச்சு. இப்படியெல்லாம் நிறைய பேரை பாக்குறேன். இந்த மாதிரி பெண்கள் வந்துட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு நாய்ப்படாத பாடுபட்டுக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல அங்கங்க அப்போ ஒரு புன்சிரிப்பை சிரிச்சுட்டு யாரு கூடயாவது நின்று பேசிட்டு, இதுல மென்ஷன் பண்றது ஆண்களை, அந்த ஆண்கள் கூட பேசிட்டு கலகலன்னு சிரிச்சுட்டா இந்த பெண்களுக்கு சட்டுன்னு ஒரு பேர் வச்சிடறாங்கங்க, அசிங்கமா. எப்படி உங்களுக்கு மனசு வருது? தப்பு பண்றாங்க பெண்கள், இல்லைன்னே சொல்லலை. ஆனா யாரோ ஒருத்தர் 1 2 பேர் பண்றதை வச்சு மொத்த பெண்களையும் சராசரியா சரமாரியா கேவலப்படுத்திட்டு ஈஸியா கடந்து போறீங்களே ஆண்களே, கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? உங்க வீட்டு பெண்களும் வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல, நீங்க பொத்தி பொத்தி பாதுகாக்கிறீங்கன்னு உங்க உள்ளுணர்வு சொல்லுதோ, அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க, சரியா? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க, வெளியில போறவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு வேற மாதிரி அப்படிங்கிறத உங்க கண்ணோட்டத்துல வச்சிருக்கீங்களா ஒழிய யாரும் வேற மாதிரி இல்லை. ரொம்ப குவாலிட்டியானவங்க நான் சொல்லுவேன். தனக்கு தானே வாழ கத்துக்கிட்டவங்க, தன்னை சுத்தி இருக்கிற மக்களுக்காக வாழ கத்துக்கிட்டவங்க, குடும்பத்துக்காக தன்னை தியாகம் பண்ண கத்துக்கிட்டவங்க. அதனால பெண்களை யாராவது ஈஸியா பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு ஈஸியெல்லாம் பேசக்கூடாது. முடிஞ்சா ஹர்ட்ஸ் அப் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுங்க. புரிஞ்சுதா?